ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் துன்பங்களே இருக்கிறது. சந்தோஷமும் வெற்றியும் நான் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சியும் எப்போதுதான் எனக்கு கிடைக்குமோ என எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் உன் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் உன்னை தேடி உன் அப்பன் பழனிமுருகன் வந்துள்ளேன். நான் இப்போது உனக்கு கொடுக்க போகும் இந்த அவசர செய்தி என்பது உன் வாழ்வில் அனாவசியமான விஷயங்களை அகற்றி அவசியமான விஷயங்களை எல்லாம் செய்து முடித்து கொடுத்துவிடும். இனிமேல் நீ கண்டதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் சேர்த்தே நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன் என் செல்வமே. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் நீ தலையிட்டு எதுவும் புரியாமல் தவறுதலாய் எல்லா விஷயங்களையும் செய்து மற்றவர்களின் சிரிப்பிற்கு ஆளாகி விடாதே. ஏனெனில் உனக்கு எது தேவையோ எது அவசியமோ உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதற்கு உண்டான வேலைகளை மட்டும் செய்யப்பார். எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என தேவையில்லாத விஷயங்களிலும் தேவையில்லாமல் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் நீ குறுக்கிடாமல் இருந்தாலே போதும். நீ பொறுப்பற்ற பிள்ளை கிடையாது, மிகவும் பொறுப்புள்ளவனாகவும் கடமையை சரியாய் செய்யக்கூடிய ஆளாகவும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னையும் தாண்டி ஒரு சில சமயங்களில் நீயே அறியாமல் சில வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியில் விட்டு விடுகிறாய். அது உனக்கேதானே கஷ்டத்தை கொடுக்கிறது. அப்படி நீ அவசரப்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்களாலும் தவறி வந்து வெளியில் விழும் உன் வார்த்தைகளாலும் உனக்கேதான் அவமானமும் கஷ்டமும் வந்து சேரும் என்பதை புரிந்து கொண்டு அளவோடு யோசித்து பேசக்கூடிய பழக்கத்தை உனக்குள் வைத்துக்கொள். மற்றவர்களையும் உற்றவர்களையும் தேடி நீ உதவி சென்று கேட்க வேண்டாம் என் செல்வமே. பெற்ற தாய் கூட சில சமயங்களில் முகம் சுளிக்கக்கூடிய கலியுக காலமாக இது மாறிவிட்ட இந்த நேரத்தில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்போதும் செய்து கொடுக்க தயாராகத்தான் உன் அப்பன் பழனிமுருகன் நான் இருக்கிறேன். எப்போதுமே உன் வாழ்வில் நடந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதையே நினைத்து தீவிரமாக சிந்தனை செய்வதை விட்டுவிட்டு வாழ்க்கை என்றால் எல்லாம் வரத்தான் செய்யும், யோசித்தது போலவும் நினைப்பது போலவும் நடப்பது போலவும் எல்லாமே நடந்து விடாது, அதற்காக நடந்த தவறான விஷயங்களை நினைத்து நாம் கலங்கக்கூடாது என உன் மனதை தெளிவுள்ள ஆளாக நீ மாற்றிக்கொள். இத்தனை நாட்களாக துன்பமும் கவலையும் கஷ்டமும் ஆட்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷம் வருமளவு மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன். உனக்கான உண்மையான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். சில காலமாகவே நீ நீயாக இல்லையல்லவா? உன் மனதில் மாபெரும் கவலைகள் வந்து உன்னை பாடாய்படுத்தியதெல்லாம் நான் அறிவேன். நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை இப்போது நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் நானே பழனியிலிருந்து உன்னை தேடி வந்துள்ளேன். இறுகிய வலை பின்னல் போல உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பின்னலாய் மாறி மாறி விழுந்து உனக்கு சங்கடத்தை கொடுப்பது எனக்கு தெரியும். அதனால்தானே மன அழுத்தத்தோடும் மன காயமுற்றும் நீ கவலைப்படுகிறாய். உன் வாழ்வில் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமானவை மட்டும்தான். அதை எப்படி தீர்க்க வேண்டும் என எனக்கு தெரியும். நீயும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து மன நிம்மதி பெறும் வகையில் உன் யோசனைகளை வைத்துக்கொள். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் பழனிமுருகன் துணை நின்று உனக்கான புது வழியுடன் கூடிய புது வாழ்க்கையை நீ வாழும்படி நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை எல்லா வகையிலும் மாறி நல்லது நடக்கும்படி ஒரு அதிசயத்தையும் மாற்றத்தையும் நான் தான் உண்டாக்கப் போகிறேன். இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் இந்த மாற்றத்திலும் அதிர்ஷ்டத்திலும் சக்தியை அதிகமாக நான் கொடுத்துள்ளேன். விரைந்து உன்னை தேடி வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டத்தால் யோகம் என்பது உனக்கு உண்டாகப் போகிறது என் செல்வமே. இதுவரையிலும் நீ பார்த்திராத சந்தோஷத்தையும் இதுவரையிலும் நீ அடைந்திராத ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இப்போது கண்குளிர காணப்போகிறாய். உன் முகம் மலர்ச்சி அடையும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன். இனி எல்லாமே உன் விருப்பம் போல மட்டும்தான் நடக்கும் என்பதை நான் உனக்கு உறுதியிட்டு சொல்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையின் உற்சாகம் என்பது பாதரசம் ஆணியும் பார்த்திருப்பாய்தானே, அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாய் கீழிறங்குகிறது. அதை பற்றி கவலைப்படாதே. உன் வாழ்க்கையின் உற்சாகம் மீண்டும் உனக்கே வந்து சேரும்படியும் சந்தோஷம் அளவுக்கு அதிகமாய் உனக்கு கிடைக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். உளி அடித்து அடித்துதானே சாதாரண கல்லை சிற்பமாய் மாற்றுகிறது. அதே போல கவலைகள் உன்னை அடித்து துவண்டு தோர்ந்து போக செய்யும் சமயத்தில் நீயே அழகிய சிற்பமாய் மாறி நிற்பாய்.
உன் வலியும் வேதனைகளும் மறந்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்வமே. அளவுக்கு அதிகமான சங்கடங்களை அனுபவித்ததால் இப்போது கஷ்டமே உன் வாழ்வில் உனக்கு நிலையாகிவிட்டதா? கவலை கொள்ளாதே. உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன். என்னை நோக்கி வந்த உன் வாழ்வில் இனி துன்பங்கள் ஒருபோதும் நிலையாக தங்காது. உன் மனம் என்பது அமைதி பெறும் வகையில் என் ஆசீர்வாதம் முழுவதையும் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை தேடி எல்லா விஷயங்களும் தானாக வந்து சேரும்படி நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கக்கூடிய சோகங்கள் எல்லாம் மறைந்து போய் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரப்போகிறது. திடீரென உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தால் நீ மனநிலை மாறி சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் அனுபவிக்கத்தான் போகிறாய். உன் மனம் எவ்வளவு புன்னகையோடு மாறப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு தயாராக என் செல்வமே. நீ யோசித்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களிலும் இப்போது மாற்றத்தை உருவாக்கி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும்படி நான் செய்யத்தான் போகிறேன். தேவையில்லாமல் துன்பங்களுக்கு ஆளாகி மன உளைச்சலோடு மாட்டிக்கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் அல்லவா? திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது போல திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு துணையாய் நான் வந்துவிட்டேன். துன்பம் வரும்போது எல்லாம் இந்த கந்தனை மனதார நீ நினைத்து கொண்டால் போதும். தன்னந்தனியாக நீ நிற்கிறாய் என்ற எண்ணமே உனக்கு வராமல் உனக்கு துணையாய் உன்னோடு நான் வந்து நிற்பேன். ஏனோ உன் மனம் மிக பெரிய தவறு செய்துவிட்டதை போல குற்ற உணர்வோடு அலைந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். உன் நிலை கொள்ளாமல் இருக்கும் இந்த பயத்தை உன்னிடமிருந்து விரட்டி அடித்து உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும்படி உன் எதிர்கால வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். தேவையில்லாமல் கவனக்குறைவால் நீ பேசிய பேச்சுக்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது முடிந்து போய் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரத்தான் போகிறது. மிக பெரிய பிரம்மாண்டமான பெரிய ஆலமரம் கூட சின்னஞ்சிறிய விதையிலிருந்து தானே உருவானது. அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் உயராமல் விட்டுவிடுவேனா என்ன? ஆடம்பரமாக நீ உன் வாழ்க்கையை வாழவில்லை, அழகாக அற்புதமாகத்தானே வாழ ஆசைப்படுகிறாய். நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். இனி எல்லாமே நல்லவிதமாக மட்டும்தான் நடக்கும். நீ இருந்த இடம் தெரியாமல் துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை ஆக்கிரமித்து விட்டது எனக்கு தெரியும். இனிமேல் நீ நன்றாக மிகச் சிறப்பாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவித்து வாழும்படி உன் வாழ்க்கை பாதையை மலர்பாதையாய் மாற்றப் போகிறேன். நெருஞ்சி முள்ளாக உன் காலை குத்தி பதம் பார்த்து காயத்தை உருவாக்கிய விஷயங்கள் எல்லாம் இப்போது சரியாகி நீ நடந்து போகக்கூடிய பாதையெல்லாம் மலர்கள் தூவிய பூங்காவனம் போல மாறப்போகிறது. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷமாய் நிறைவானதாய் நிகழப்போகிறது. சுமையான பாதைகள் எல்லாம் இப்போது சுகமாகும். வளமும் நலமும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழப்போகிறாய். இனி யாருமே உனக்கு தடையோ தடங்கல்களையோ உருவாக்க முடியாத வகையில் நீ வெற்றி வகை சூடப் போகிறாய். இலையுதிர் காலம் என்பது மறைந்து போய் வசந்த காலம் உனக்கு வரப்போகிறது.